கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் சங்கீதம் 75 வாசித்தோம். இந்த சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த சங்கீதத்தை எழுதினவரை குறித்து சொல்லும்போது இது ஒருவேளை தாவீது ராஜாவால் எழுதப்பட்டிருக்க கூடும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் தாவீது ராஜாவுடைய சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் மரித்த பிறகு தாவீது இப்பொழுது சிங்காசனத்தில் அமருகிற ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. தாவீது ஒருவேளை இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். எழுதி இதை அருமையான ஆசாபுடைய கரங்களே இதை ஒப்புவித்திருக்கலாம். ஏன் என்று சொன்னால், இந்த ஆசாப் என்பவர் தாவீதால் நியமிக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாடகர் மட்டுமல்ல, துதியிலே நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதன். 1 நாளாகமம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். ஏயேல், செமிரமோத், எகியேல், மத்தித்தியா, எலியாப், பெனாயா, ஓபேதேதோம், ஏயேல் என்பவர்கள் தம்புரு, சுரமண்டலம் என்னும் கீத வாத்தியங்களை வாசிக்கவும், ஆசாப் கைத்தாளங்களை கொட்டவும், பெனாயா, யாகாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதவும் நியமிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இங்க நாம் வாசிக்கிறோம். அப்ப தாவீது ஆசாபை தன்னுடைய ஒரு பாடகராக, அது மட்டுமல்ல தேவனை ஸ்தோத்திரிப்பதற்காக, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக சேவிப்பதற்காக யாரை நியமிச்சாரு? ஆசாபை தலைவனா நியமிச்சார். தலைவனா நியமிக்கிறது மட்டுமல்ல, தாவீது எழுதுகிற சங்கீதங்கள், எழுதுகிற பாடல்கள் இவை யார்கிட்ட ஒப்புவிப்பார் என்று கேட்டீங்கன்னா, இந்த ஆசாப்பிடம் தான் ஒப்புவிப்பார். அதையும் நீங்கள் கவனிங்க. அதனுடைய 7ஆம் வசனம், அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாபிடத்திலும் அவன் சகோதரத்திலும் கொடுத்த சங்கீதமாவது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா சங்கீதங்களை எழுதி யார்கிட்ட ஒப்புவித்துறாரு? ஆசாப்ட ஒப்புவித்துறார். ஆகவேதான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த 75ஆம் சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கணும். அந்த தாவீதால் எழுதப்பட்ட சங்கீதத்தை யார் கையில ஒப்பு கொடுத்தார்? ஆசாப் கையில ஒப்பு கொடுத்தார். அதை அவர் தேவனுக்கு துதிகளை ஏறெடுக்கும்படியாய் அதை பயன்படுத்தினார் என்று பார்க்கலாம். அதே போல ஆசாபும் எழுதியிருக்கலாம். ஏனென்றால் ஆசாப் யாருடைய காலத்துல இருக்கிறார்? தாவீது ராஜாவின் காலத்துல இருக்கிறார். ஆகவே இதை ஆசாபும் எழுதியிருக்கலாம் என்று மற்றொரு கருத்து சொல்கிறது. ஆகவே எது சொல்றேன்? இந்த சங்கீதத்தை எழுதினவர் ஆசாபா இருக்கலாம், அல்லாவிடில் தாவீதா இருக்கலாம். யாரா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சங்கீதத்தை நம்ம இப்ப எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, தாவீதுக்கு இப்போ சவுல் மரணம் அடைந்த பிறகு தேவன் ராஜாவாக இப்போ உயர்த்தினார். அந்த சிங்காசனத்துல அமர்ந்து விட்டார். அமர்ந்த தாவீது இப்போ தேவனை துதிக்கிறவராயிருக்கிறார். நம்ம தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது, தாவீது எப்ரோனில தான் முதலாக ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எப்ரோனிலே சுமார் 7 வருடங்கள் அவர் அங்கே ஆட்சி புரிந்தார். அதற்கு பிறகு எருசலேமில் 33 வருஷம் அவர் அரசாண்டார். மொத்தம் சேர்த்து தாவீது அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். ஆகவே இந்த தாவீது தேவன் அப்படி உயர்த்தி அவரை கனப்படுத்தினார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீதை தேவன் உயர்த்தினதுக்கு காரணமும் ஒன்று உண்டு. அது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, தாவீதை காணப்பட்ட நல்ல குணாதிசயம், எது எடுத்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பழக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம்.
நம் வாழ்க்கையில கண்ணீரின் பாதையும் வரலாம். அந்த நாட்கள்ல தேவன் நம்மை கரம் பிடித்ததை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. அவர் நம்ம கண்ணீரின் பாதையில நடக்கும்போது கூட இருக்கார். அவர் நம்ம உயர்த்துறார். உயர்த்தின பிறகு அநேகர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஆண்டவரை மறந்துடுவாங்க. இது மனிதனுடைய சுபாவம். தேவன் அவர்களை உயர்த்தின பிறகு மறந்துடுவாங்க. ஒன்னு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் நம்முடைய எப்படி தாழ்வில நம்மோடு இருந்தாரோ, எப்படி துன்பத்தின் பாதையில நம்மோடு இருந்தாரோ, அதே போல நம்ம இன்பத்தை காணும்படியாய் தேவன் நம்மை வைக்கும் பொழுது, அந்த நேரத்துல கூட நம்முடைய இருதயம் தேவன்பால் அன்பினால் நிரப்பப்படணும். நம்முடைய இருதயம் தேவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லுகிற ஒரு குணமுடையதா இருக்கணும். இங்கே சங்கீதக்காரன் நமக்கு இதை தான் கற்றுத் தருகிறார். முதல் வசனத்தை கவனிங்க. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அதே போல 9வது வசனத்தை கவனிங்க. நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக, அதிசயமான காரியங்களுக்காக நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளா இருக்கணும். சவுல் ராஜாவா இருந்த நாட்கள்ல தாவீது எப்படி இருந்தார் தெரியுமா? சவுலுக்கு பயந்து 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 ஓடிக்கொண்டே இருந்தார். தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார் தாவீத. ஆனால் சவுல் அந்த நேரத்துல இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார். தாவீது வளர்வதை சவுலால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை. சவுலுக்கும் தெரியும் தேவன் தன்னை தள்ளிவிட்டார், தாவீதை அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்று சவுலுக்கும் தெரியும். தெரிந்தும் அவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறது மாத்திரமல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறான். தாவீதை கொல்ல வேண்டும் என்று பல காரியங்களை செய்தான். 1 2 இல்ல, பல சூழ்ச்சிகளை செய்தான், தந்திரங்களை கையாண்டான். எதுவுமே தாவீதை வீழ்த்தவே முடியல. கடைசியில தாவீது சவுலுக்கு பயந்து எங்க போயிட்டாரு? பெலிஸ்திய நாட்டுக்கு போயிட்டார். காத் என்ற ஊருக்கு போயிட்டார். நல்ல கவனிங்க, இந்த சூழ்நிலைகள் அவருக்கு இருந்துச்சு. பயங்கரமான பிரச்சனை நிறைந்த சூழ்நிலைகள். அவர் தேவன் அபிஷேகம் பண்ணின பிறகு சும்மாவே இல்ல. அவர் சிங்காசனத்துல வீட்டிற்கு முன்பாக பல பாடுகள் சந்திக்க வேண்டியது. அவருக்கு விரோதமாய் பயங்கரமாக அகம்பாவம் கொண்டார்கள். சவுல் பாருங்க, வீம்பு கொண்டான், அகம்பாவம் கொண்டான். ஆனா அந்த நேரத்துல கூட தேவனை துதிக்காம இல்லவே இல்லை. அவர் ஆண்டவர் பார்த்து சொல்வார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே என்னுடைய ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. என்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்து நான் நிற்பேன்? ஏன்னா ஓடிட்டே இருக்காரு. தேவனுடைய ஆலயத்துல போய் நிற்பதற்கு ஒரு நேரம் இல்லை. தேவனுடைய ஆலயத்துல போவதற்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனா அவருடைய இறுதியெல்லாம் எதை நோக்கி கொண்டிருந்ததுன்னா, எப்படியாவது ஆண்டவர் சமூகத்துல போய் நிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதனால்தான் வனாந்திரத்திலே பயந்து, சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த பொழுது கூட, அவனுக்கு விரோதமாய் அகம்பாவம் கொண்ட சவுல் எழுமின பொழுது, சவுலோட இருக்கிற ஊழியக்காரர்கள் எழுமின பொழுது கூட தாவீது எப்பொழுதுமே தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். அந்த துதிக்கிற மனிதன் அங்கேயோட நிக்கல. சவுல் மரித்த பிறகு இப்போ அரியணையில உட்கார வைக்கிறார் என் ஆண்டவர். தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் இப்போ தேவனுடைய நேரம் வந்த பொழுது தேவன் அவரை உயர்த்தினார். ஏன் தெரியுமா? தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஒரு தாவீது. ஆண்டவர் யாருக்கு சமீபமா இருக்கிறார் நீங்க அறிந்து கொள்ளணும்னா, சங்கீதங்களின் புத்தகம் அதனுடைய 145 அதிகாரம் 18 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நல்ல கவனிங்க, யாரெல்லாம் உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாயிருக்கிறார். இந்த தாவீது இந்த காரியத்தை தன் வாழ்க்கையில அனுபவித்ததுனால தான் சொல்றாரு, உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. எதை? உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அப்ப ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு அவர் தேவ சமூகத்துல விண்ணப்பித்த பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டார்.
கேட்டு அதிசயமான காரியத்தை செய்தார். ஒரு நாளும் தாவீது மனித ஞானத்துல யோசித்திருந்தா நிச்சயம் அவர் சிங்காசனத்துல வீட்டு இருந்திருக்கவே முடியாது. ஆனா கர்த்தரை சார்ந்திருந்தபடினால அவர் அதிசயத்தை கண்டார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நாம் கர்த்தரை சார்ந்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்திலே மட்டுமல்ல, வரப்போற நாட்களிலும் யாரை சார்ந்து நிற்க பழகுங்க? கர்த்தரையே சார்ந்து நிற்க பழகுங்க. கர்த்தரையே பற்றி கொள்ளுங்க. அவருடைய நாமம் அதிசயமான ஒரு நாமம். அந்த நாமம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற நாமம். அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அதிசய கிரியைகளை காண வைக்கிற நாமம். ஆகவே நாம் தேவ சமூகத்துல உண்மையா கடந்து வருவோம் என்றால் தேவன் நம்மை உயர்த்துவார். அப்போ உயர்த்தின தாவீதை தேவன் உயர்த்தின பிறகு பாருங்க, தாவீது அந்த உயர்வை அடைந்த பிறகு கூட ஆண்டருக்கு நன்றி சொல்றாரு. இன்னைக்கு நாமும் உயர்வை அடைந்த பிறகு கூட தேவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். இதுக்கு அடுத்த ஒரு காரியத்தை கவனிங்க. அவர் இரண்டாவதாக இங்க நம்ம கவனிக்கும் போது 2ஆம் வசனத்தை கவனிங்க. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். தாவீதை தேவன் இப்போ உயர்த்திட்டார், சிங்காசனத்துல ராஜாவா உயர்த்திட்டார். இப்போ அவருக்கு தெரியும் எதுக்காக தேவன் என்னை இந்த பதவியில வைத்திருக்கிறார். அநேக நேரங்கள தேவன் நம்மை உயர்த்துவாரு. ஆனா உயர்த்தப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த பதவியில ஏன் என்ன வச்சிருக்காருன்னு நம்ம நினைக்கிறதே இல்ல. தாவீதை தேவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தின பொழுது தாவீது தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டார். என்ன அந்த சித்தம்? என் ஜனத்துக்கு நான் நன்மை செய்ய வேண்டும், என் ஜனத்துக்கு நான் நலன் செய்ய வேண்டும். அதனால வேதம் தாவீதை குறித்து சொல்லுகிறது, தாவீது தன் ஜனத்துக்கு நீதியையும் நன்மையையும் செய்தான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மை உயர்த்தின பிறகு முதலாவது தேவனை துதிக்க நம்ம பழகணும். இரண்டாவது, எதற்காக என்னை உயர்த்தி இருக்கிறார் என்ற நோக்கத்தை, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு தேவ சித்தத்தின் மையத்திலே நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். தாவீது சொல்றாரு, நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். அடுத்து சொல்றாரு, நான் பூமி கரைந்து போகிறது. சவுல் ராஜ்யபாரம் பண்ண நாட்கள்ல அப்படியே தேசம் சிதறடிக்கப்பட்டது. தாவீதுக்கு நல்லா தெரியும். பாருங்க, பூமியானது அதன் எல்லா குடிகளோடு என்ன செய்து கரைந்து போகிறது. தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கலனா, தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கும் தேவன் வைத்திருக்கிற சித்தத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுக்கலனா, அதனாலே தேசம் பாழாக்கப்படும், அதனால் குடும்பங்கள் பாழாக்கப்படும், தேவனுடைய கோபாக்கனை இறங்கும். இதை நாம் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். எருசலேமிலே பாவம் மிகுதியாய் ஆன பொழுது தேவன் எதிர்பார்த்தார். யாருக்காகனா, திறப்பிலே நின்று ஜபிக்கக்கூடிய ஒரு மனிதனை தேடினார். தேவனுடைய கோபாக்கனை இறங்குகிற அந்த நேரம் ஆண்டவர் பார்க்கிறாரு, என் கோபாக்கனை எருசலேமிலே இறங்காதபடிக்கு தடுத்து நிற்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்க மாட்டானா? ஜபிக்க மாட்டானா? பரிந்து பேச மாட்டானா? இது ஒரு பகுதி. இதே வனமாய் நீங்கள் கவனித்து பாருங்கள். சவுலுடைய நாட்களிலும், சவுல் ராஜ்யபாரம் பண்ணின நாட்களிலும் கூட பாருங்க, அவன் செய்த தவறுகளினாலே எல்லா தேசம் என்ன சிதறடிக்கப்பட்டது. ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, சாலமோன் இப்பொழுது நல்ல ஒரு ஆலயத்தை கட்டின பொழுது சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடினா, என்னை நோக்கி ஜெபம் பண்ணா, தங்கள் தீய வழிகளை விட்டு அவங்க மனம் திரும்பினா, நான் அந்த தேசத்திற்கு சேமத்தை அருளுவேன். அப்படின்னா அதுக்கு முன்னாடி தேசத்துல பஞ்சங்களும், தேசத்திலே வறட்சியும், தேசத்திலே பல பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் என்ன? அங்குள்ள ஆட்சி செய்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவும் அங்க இருக்கிற மற்ற ஊழியர்களும் தேவனுக்கு விரோதமாக எழும்பினதுனாலதான். நல்லா கவனிங்க. அதனால தேசம் பாழாய் போனது. அதனால ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்துவாங்கன்னா நான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன்.
தாவீது சொல்றாரு, பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் என்ன செய்வேன்? நிலை நிறுத்துவேன். தூண்கள் எதை காட்டுகிறது? அந்த 7 தூண்கள் நீதி, நியாயம், தேவனுடைய வசனம் என்னும் தூண் எழும்பணும், சத்தியத்தினாலே நிலை நிற்கணும். இதெல்லாம் அந்த தூண்கள் நிலை நிற்கக்கூடிய தூண்கள். தாவீதுடைய வாழ்க்கையில இதை அவர் செய்தார். தாவீது தன்னுடைய தேசத்துல தன்னுடைய ஜனங்களை அவர் அரசாட்சி செய்யும் போது கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுத்தாரு. கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்தினாரு. கர்த்தருடைய சத்தியத்துல நடக்கும்படியாய் தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். தாவீதை போல நல்ல ஒரு ஆராதனை நடத்துகிற ஒரு மனிதன் இல்ல. தாவீது ஆராதனையில தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நல்ல பாடல் குழுவை ஏற்படுத்தினார். லேவியர்களை எந்தெந்த வேலைக்கென்று நியமித்தார், சத்தியத்தை போதிக்கும்படியாய் நியமித்தார். இப்படி பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார். அவர் சொல்றாரு, பிள்ளைகளை என்னிடத்தில் வாருங்கள், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உங்களுக்கு போதிப்பேன், டீச் பண்ணாரு. இதெல்லாம் தாவீது செய்தார். இதாங்க தூண்கள். ஏதோ ஒரு தேசம் நல்ல பணம் நிறைந்திருந்தா, ஐஸ்வர்யம் மிகுதியா இருந்தா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படாது. தேவனுக்கு பயப்படும் பயம் இருந்தா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய வசனத்துக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் ஒரு தேசம் கீழ்ப்படியும் என்றால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தாவீது ஒரு நல்ல ராஜா. அவர் சொல்றாரு, ஆண்டவரே அதன் தூண்களை நான் என்ன செய்வேன்? நிலை நிறுத்துகிறேன் என்று சொல்லிட்டு அடுத்ததே சொல்றாரு. கவனிங்க, 10ஆம் வசனத்தை கவனிங்க. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். தன் ராஜ்ய பாரத்தில் அவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்றாரு. அவர் சொல்றாரு, துன்மார்க்கர் என் தேசத்தில் இருக்கவே கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத மக்கள், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத மக்கள், இவர்கள் என் தேசத்தில் இருக்கக்கூடாது. பொய்யை உரைக்கிற மக்கள் என் தேசத்துல இருக்கக்கூடாது. அகம்பாகத்துல திளைக்கிற மக்கள் என் தேசத்துல இருக்கக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியங்களை நானும் அருவருக்கிறேன். தாவீதுடைய குணத்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க. 139வது சங்கீதம் அவர் எடுக்கிற தீர்மானத்தை கொஞ்சம் நல்ல கவனிங்க. 19வது வசனம், தேவனே நீர் துன்மார்க்கரை அழித்தீரினால் நலமாயிருக்கும், இரத்த பிரியரே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ சொல்லிட்டு அடுத்ததை சொல்றாரு, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன் என்று சொல்லி இவ்வளோ திரும்ப தெளிவாக தைரியமாக சொல்றாரு. அப்ப தாவீது தன்னுடைய தேசத்துல யார வளர விட அவர் வாஞ்சிக்கல, துன்மார்க்கரோட வளர விட வாஞ்சிக்கல. அதான் சொல்ற, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். கொம்புகள்னா பலம், அவங்கள கிரியை செய்யாதபடிக்கு நான் நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனா அடுத்தது சொல்றாரு, நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். தாவீதுக்கு நல்ல ஒரு குணம் என்னன்னா, நீதிமான்களை ரொம்ப நேசிப்பார். அவர் சொல்றார், நீதிமான் என்னை குட்டட்டும். நான் தப்பு செஞ்சா நீதிமான் என்ன செய்யட்டும், என்ன குட்டட்டும். அது என்னுடைய தலையை நல்லா கொட்டுன்னு கொட்டுட்டோம். கொட்டினா எனக்கு எப்படி இருக்கு? எண்ணெய என் தலையில ஊத்துற மாதிரி இருக்கு, குளுமையா இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு நீதிமானை நேசிச்சார் பாருங்க. நீதிமானுடைய ஐக்கியத்தை விரும்பினார். நீதிமானோட அவர் சம்பாஷித்து நீதிமான்களோட அவர் நேரத்தை செலவழித்தார். தேவனுடைய ஆலயத்துல அவர் இருப்பதை அவர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னாங்களாம். உடனே இவருக்கு என்ன ஆச்சு? சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவரும் புறப்பட்டு சென்றுட்டார். பெரிய ராஜா. ஆனா ராஜா தன்னுடைய வேலையெல்லாம் விட்டாரு. அவர் எதற்கு யாருக்கு சொன்னோன்னு ஓடுறாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று தேவ ஜனங்கள் சொன்ன உடனே அப்படியே சந்தோஷமா போயிட்டாரு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? முதல் காரியத்தை சொன்னேன், தாவீதை தேவன் உயர்த்தின பொழுது அந்த உயர்வின் நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பழக்கம் தாவீதுக்கு இருந்துச்சு. இரண்டாவது, தேவன் எதற்காக தாவீதை உயர்த்தினார், தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர் தன் தேசத்திலே நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டினார். தன் ஜனங்களுக்கு நீதி செய்தார், நியாயம் செய்தார், சத்தியம் என்னும் தூணை நிலைநிறுத்தினார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தேவனை அருவருக்கிற ஜனங்களோடு அவர்
அவர் எந்த விதமான ஐக்கியமும் வைத்துக் கொள்ளவில்லை. அதனால்தான் ஆண்டவர் தாவீதை குறித்து நல்ல சாட்சி என்ன சொன்னாரு? தாவீது தான் இருந்த நாட்களிலே என் சித்தத்தை நிறைவேற்றினான். நீங்க நம்மை குறித்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல முடியுமா? இது இரண்டாவது காரியம். மூணாவது நல்ல கவனிங்க, 4 வசனத்தை கவனிங்க. வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள் என்று சொல்லி யாருக்கு ஒரு பெரிய ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு? அல்டா யாருக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறாரு? உண்மையை சொல்றாரு. வீம்புக்காரரை பார்த்து சொல்றாரு. அது மட்டுமல்ல, துன்மார்க்கரை பார்த்து சொல்றாரு. தாவீது ராஜாவாக வீற்றிருப்பதற்கு அநேகர் தடையா இருந்தாங்க. சவுல் தடையா இருந்தாரு, மற்ற ஊழியக்காரர்கள், சவுலின் ஊழியக்காரர்கள் தடை இருந்தாங்க, மற்ற தேசத்து மக்கள் கூட தாவீதுக்கு தடையா இருந்தாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, வீம்புக்காரரே, வீம்பு என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. துன்மார்க்கரை நீங்க என்ன செய்யுங்க, உங்க கும்ப உயர்த்தாதிருங்க. நீங்க எத்தனைதான் எனக்கு விரோதமா வீம்பு பேசினாலும், எத்தனைதான் உங்க கொம்பை எனக்கு விரோதமா எழுப்பினாலும், என் தேவன் எனக்கென்று நியமித்திருக்கிற காரியத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஒரு காரியத்தை நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நியமித்து விட்டார் என்றால், தேவன் சித்தம் கொண்டு விட்டார் என்றால், நீங்கள் தேவனுடைய கரத்திலே கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால், ஒன்று சொல்லட்டும், தேவன் தாம் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கையில இது நடந்துச்சு. எப்படி நடந்துச்சுன்னு கவனிங்க. அவர் சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் வந்து ஜெயம் வராது. ரொம்ப தெளிவா சொல்றாரு. இப்போ அரியன்ல உட்காந்துட்டாரு. இப்ப சொல்றாரு, கிழக்கு, இந்த கிழக்கத்திய தேசம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிழக்கத்திய தேசம் எதை நம்பி இருக்கு தெரியுமா? ஞானத்தை நம்பி இருக்கு. தங்களுடைய வெற்றிக்கு, தங்கள் வாழ்க்கையில உயர்வுக்கு எதையாவது நம்புதுன்னு கேட்டா கர்த்தரை அல்ல, அது ஞானத்தை நம்புகிறது. இன்னும் சொல்ல போனா ஜோதிடத்தை நம்புகிறது. நீங்க மத்தேயு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் யாரை தேடி வந்தாங்க? இயேசுவை தேடி வந்தாங்க. பிறந்த இயேசுவை தேடி வராங்க. எதை வச்சு அவங்க வராங்க? நட்சத்திரத்தை வச்சு கணக்கு பண்ணி வராங்க. அப்போ நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி கூட சில நாட்கள் என்ன செய்யலாம், வண்டி ஓட்டலாம். ஆனா நட்சத்திரத்தை வச்சு நீங்க கணக்கு போட்டு அதே நம்பினீங்கன்னா உயர்வு வராதுயா, உயர்வு வராது. இது கிழக்கத்திய மக்கள். இவங்க தங்களுடைய ஞானம், இவங்க நட்சத்திரத்தை வச்சு கணிக்கிறாங்க, சூரியனை வச்சு கவனிக்கிறாங்க, கிரகங்களை வச்சு கணிக்கிறாங்க. எங்க வாழ்க்கை உயருமா, எங்க வாழ்க்கை தாழ்வுல போகுமா, நல்ல காலம் வருமா, கெட்ட காலம் வருமா, எல்லாம் எதை வச்சு கணிக்கிறான்? எதை வச்சு கணிக்கிறான்? நட்சத்திரம், சூரியன், கிரகம், இதை வச்சுதான் கணிக்கிறான். கடைசியில தோல்வி அடைகிறது தான் மிச்சம். நீங்க கிழக்க நம்புறீங்களா? கிழக்குல இருந்து ஜெயம் வராது. அடுத்தது மேற்கு. மேற்கு என்ன காட்டுது? புறஜாதிகள், புறஜாதிகளுடைய சேனை. சேனை பலத்தை காட்டுகிறது. சேனை பலத்தை காட்டுகிறது. சில பேர் நம்புவாங்க, என் பலத்துல நான் உயர்ந்துருவேன், ஜெயம் எனக்கு வந்துடும் என்று. நிறைய படை வீரர்கள் இருக்காங்க, ஜெயம் வந்துடும். அதுலயும் வராது. நீங்க இதுக்கு வாசிக்கணும்னா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 11ஆம் வசனம் இதெல்லாம் வாசித்து பாருங்க. அப்போ நம்முடைய பலத்தினாலும் நம் உயர்வை அடைய முடியாது, ஜெயத்தை அடைய முடியாது. இன்னும் ஒரு குரூப் இருக்கு. அது என்னது? வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது. இந்த வனாந்தர திசை எதை காட்டுது? இதுதான் தெற்கு பகுதி. தெற்கு பகுதினா எகிப்து, அரேபியா, இந்த மாதிரி அசீரியர்கள் கூட இருந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த சைடு. சில நேரங்களில் நம்ம உயர்வை அடைவதற்கு மற்றவங்களுடைய ஒத்தாசையை நாடுவோம், எகிப்தை நாடுவோம். அசீரியர்கள் யூத ராஜ்யத்தை திட்டும்போது சொல்லுவாங்க, ஏ யூத ராஜாவே, யூத ஜனமே, அந்த எகிப்தை நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, அவனை நம்பினவங்களாம் கெட்டுதான் போனாங்கன்னு சொல்றாரு. யார் சொன்னா இந்த மாதிரி? சனகரேப் சொன்னா.
நல்ல கவனிங்க. அரேபியா, எகிப்து இதெல்லாம் கொஞ்சம் வல்லரசு நாடுகள். இவங்க கிட்ட இருந்து என்ன வராது? நமக்கு வெற்றி வராது, ஜெயம் வராது. அப்ப எங்கிருந்து தான் ஜெயம் வரும்? தாவீதுக்கு இது தெரியும். தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஜெயம். அதனாலதான் 3 இடத்த சொல்லிட்டு 4வது இடத்த விட்டார். 4 டிரெக்ஷன்ஸ் இருக்கு, 4 திசைகள் இருக்கு. ஒண்ணு கிழக்கு, மேற்கு, தெற்கு. அப்ப எதை விட்டுட்டாரு? வடக்க விட்டுட்டாரு. இப்ப வடக்குல என்னங்க அவ்வளவு ரகசியம் இருக்கு? வடக்க பற்றி பேசவே இல்லையே. ஏன்னா அவர் வடக்க நோக்கி தானே பாக்குறாரு. வடக்கு எப்படி இருக்கு? வாசிங்க சங்கீதங்களின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்க படத்தக்கவர். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, வடக்குல இருந்தா எனக்கு ஜெயம் வரும். ஏன் வடக்குல இருந்து ஜெயம் வரும்? வடக்குல இருக்கிறது யாரு? மகாராஜா. அல்லேலூயா. தேவன் வீற்றிருக்கிறார். சியோன் அது எங்க இருக்கு? வட திசையிலே இருக்கிறது. அது யாருடைய ராஜ்யம்? மகாராஜாவின் நகரம். நகரம். ஜெயம் யார்கிட்ட வரும்னா தேவாதி தேவன் தாங்க வரும். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா. எப்படிப்பட்ட ராஜான்னு கொஞ்சம் கவனிங்க. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. நல்ல கவனிங்க. தானியேல் சொல்றாரு, நம் தேவாதி தேவனுக்கு எது உரியது? ஞானமும் வல்லமையும் அவர் ஒருவருக்கு தான் உரியது. அப்போ அவர் என்ன செய்கிறார் கவனிங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இது தானியேல் நல்லா புரிஞ்சுட்டார். தானியேல் சொல்றாரு, தேவாதி தேவன் மகாராஜா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் மாத்திரமே எதற்குரியவர்? ஞானம் வல்லமை எல்லாம் அவருக்குரியது. அப்படிப்பட்ட தேவன் என்ன செய்யறார்னா, காலங்களையும் சமயங்களையும் என்ன செய்யறாரு? மாற்றுகிறார். கிழக்கத்திய மக்கள் நட்சத்திரத்தை வச்சு, கிரகங்களை வச்சு, சூரியனை வச்சு காலத்தையும் நேரத்தையும் அவங்க அமைக்கிறாங்க. ஆனா அந்த காலத்தையும் நேரத்தையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன் நம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். நட்சத்திரத்தையும் அவர் தான் உருவாக்கினார், சூரியனையும் அவர் தான் உருவாக்கினார், எல்லா கிரகங்களையும் அவர் தான் உருவாக்கினார். சமயத்தை அவர் மாற்ற வல்லமையுள்ளவர், காலங்களை அவர் மாற்ற வல்லமையுள்ளவர். அவருக்கு மாத்திரமே அந்த வல்லமை இருக்கு. அப்படி வல்லமை இருக்கும்போது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் என் தேவன். நல்ல கவனிங்க. இது தாவீது நன்கு அறிந்து கொண்டு, அதனால்தான் சொல்றாரு, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர தேசத்திலும் ஜெயம் பெறாது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அப்போ தாவீது ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து கொண்டார். என்ன அதுனா, தன்னுடைய உயர்வுக்கான காரணம் என்ன என்று புரிந்துட்டார். தேவன் அவரை ராஜாவாக வீற்றிருக்க பண்ணாரு. அது எதனால நடந்துச்சுன்னா, தேவன்தான் ஒருவனை தாழ்த்த முடியும், ஒருவனை உயர்த்த முடியும். அவர் அன்றி ஒருவனும் ஒன்றும் செய்ய இயலாது. அதனால அந்த யோபு சொல்வார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. தேவன்னா நியாயாதிபதி. ஒருவனை உயர்த்தவும் அவரால் முடியும், ஒருவனை தாழ்த்தவும் முடியும். தாவீதை அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், தாவீதை தாழ்விலிருந்து தூக்கி எடுத்தார், உயர்விலே கொண்டு வந்து வைத்தார். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, ஜெயம் யார்கிட்ட வந்துச்சுன்னா, எனக்கு தேவன்கிட்ட இருந்து வந்துச்சு, எனக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஒண்ணு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு உயர்வை கொடுக்க
வல்லவர். அவர் மாத்திரம்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அவரை அன்றி நமக்கு ஜெயம் வரவே வராது. நீங்க தேவனுடைய கரத்துல இருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தேவன் தருவார். யாரும் அதை தடுக்கவே முடியாது. எந்த விதமான போர்சஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு விதமான சக்திகள் உங்களுக்கு விரோதமாக எதிர்பட்டாலும் சரி, ஒருவேளை கிழக்கத்திய தேசம் எழும்பலாம், ஒருவேளை மேற்கத்திய தேசம் எழும்பலாம், ஒருவேளை தெற்கத்திய தேசங்கள் எழும்பலாம், எழும்பட்டும். எது எழும்பினாலும் என் தேவனுக்கு முன்பாக அது நிற்க இயலாது. பெரிய பர்வதமா இருக்கலாம், அது தேவனுடைய சமூகத்துல நிற்க இயலாது. என் தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற காரியத்தை என் தேவன் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த காலவேளையில நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீதான் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இரண்டாவது நல்லா கவனிங்க, என் தேவனுக்கு மாத்திரமே இது உரியது, வேற யாருக்கும் கிடையாது. என்ன அது? தாவீது சொல்றாரு, கலங்கி பொங்குகிற மதுபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, அதிலிருந்து வார்க்கிறார். பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி குடிப்பார்கள் என்று சொல்லி ஒரு இன்னொரு சத்தியத்தை சொல்றது. தேவன் மாத்திரமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில தீர்ப்பு செய்ய வல்லவர். அல்லேலூயா. என் தேவனை அன்றி யாரும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. அவர் கையில என்ன இருக்கா? கலங்கி பொங்குகிற மதுபானத்தால் நிறைந்த பாத்திரம் அவர் கையில இருக்கிறது. அப்போ யார் மேல அதை ஊற்ற போகிறார்? துன்மார்க்கர் மேல அதை ஊற்ற போகிறார். யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களோ, அவங்க மேல அந்த பாத்திரத்தை ஊற்ற போகிறார். அந்த பாத்திரத்துல என்னதான் இருக்குங்க? அது சாபம் நிறைந்த பாத்திரமா இருக்கிறது. ஒரு மனிதனை சபிக்கவும் என் தேவனால் தான் முடியும், ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கவும் என் தேவனால் மாத்திரமே முடியும். ஆனா யாரெல்லாம் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, பிதாவாகிய தேவன் நமக்கென்று ஒரு நல்ல ஏற்பாடை ஏற்படுத்தி வைத்தார். என்ன ஏற்பாடு தெரியுமா? நம்ம கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக இரட்சகராக கடந்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக கடந்து வந்த போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் போய் ஜெபிக்க போகிறார். இன்னும் சில மணிக்கூர் நேரத்தில் அவரை அந்த நாட்கள் இருந்த யூத மூப்பர்கள், அந்த நாட்கள் இருந்த பிரதான ஆசிரியர்கள், அந்த நாட்கள் இருந்த ரோம அதிகாரிகள் அவரை கைது செய்ய போறாங்க. கைது செய்து அவரை சிலுவையில அறைய போறாங்க. ஆனா சிலுவையில அறையப்படுவதற்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவரை நோக்கி, பிதாவை நோக்கி இயேசு ஜெபம் பண்ணார். என்ன தெரியுமா ஜெபம் பண்ணார்? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன் தெரியுமா? அந்த பாத்திரம் தேவனுடைய கோபாக்கனினால் நிறைந்திருக்கிறது. அந்த பாத்திரம் கசப்பினால் நிறைந்திருக்கிறது. அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க சொன்னாரு. ஆயினும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் அந்த பாத்திரத்தை அவர் விட்டு நீக்கினாரா? இல்ல. அந்த பாத்திரத்தை அவர் குடிச்சார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பரிசுத்த பந்தியில கலந்து கொண்டு, பரிசுத்த பந்தியில நம்ம எதை நினைவு கூர்றோம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்றோம். ஏன் நினைவு கூர்றோம் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கிருபையையும் இரக்கத்தையும் பொழிந்தருளும்படியாய். பிதாவுடைய பாத்திரம், அந்த பாத்திரத்துல கோபாக்கனை மாத்திரம் இல்ல, இன்னொன்னு இருக்கு. அதுதான் கிருபையும் இரக்கமும் இருக்கு. அந்த கிருபையும் இரக்கம் நமக்கும் நம்மேல் ஊற்றும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய அந்த கோபாக்கனின் பாத்திரத்தை தானாகவே எடுத்துக்கொண்டார். அதனால்தான் நம்ம நினைவு கூர்றோம். பரிசுத்த பந்தியில கலந்து கொள்வது இயேசுவின் மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். இயேசு எனக்காக மரித்தார். பிதாவின் கோபாக்கனை அவர் எடுத்துக்கொண்டார். என் மேல் விழ வேண்டிய நியாய தீர்ப்பை அவர் எடுத்துக்கொண்டார். ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலேயே பிறக்கிறான், பாவத்திலேயே அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவம் செய்கிற மனிதன் சாகவே சாகணும். அவன் நரகத்துக்கு தான் பாத்திரன், தேவனுடைய கோபாக்கனிக்கு தான் பாத்திரன். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல் விழ வேண்டிய அந்த கோபாக்கனையை அவர் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு அவரை விசுவாசித்து, இயேசுவே நீர்தான் என் இரட்சகர், நீர்தான் என் தேவன், நீர் எனக்காக செய்த மாபெரும் தியாகத்துக்காக உங்களுக்கு நன்றி, என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொள்வோம் என்றால்
இன்னைக்கு கோபாக்கனையின் பாத்திரம் என்ன பாத்திரமா மாறிடும் தெரியுமா? ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறிடும். அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் உங்கள் மேல் என்ன ஊற்றும் தெரியுமா? கிருபையும் இரக்கத்தையும் ஊற்றுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். தாவீது கோபாக்கனின் பாத்திரத்தை அவர் மேல் ஊற்றப்படல, தாவீதின் மேல கிருபையும் இரக்கமும் நிறைந்த அந்த அந்த கலவை, அந்த பாத்திரம், அந்த பாத்திரம் அவர் மேல் ஊற்றப்பட்டுச்சு. அதனாலதான் தாவீது ஆண்டவருக்கு நன்றி சொல்றார். அதனாலதான் சொல்றாரு 8-9 நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன், இதையும் அறிவிப்பேன், இதைக்கும் நன்றி சொல்வேன். ஏன்? எனக்கு தேவன் செய்த நன்மைக்காக நான் நன்றி சொல்வேன். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிலையோ அவங்க மேல கோபாக்கனை வரும் என்பதையும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக ஜீவிக்க நம்ம அர்ப்பணிக்கணும். அதனால 2 காரியத்துல என் தேவன் அவர் செய்யறது தான் அது கடைசி. முதல் காரியம், நம்ம வாழ்க்கையில ஜெயம் வரணும்னா அது தேவன் மாத்திரமே செய்ய முடியும். எந்த விதத்திலையும் நாம் ஜெயத்தை பெற முடியாது. கர்த்தரை நம்புனா, கர்த்தரை சார்ந்து நின்றா நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை தர வல்லவர். 2வது, தேவன் மாத்திரமே தீர்ப்பு செய்ய வல்லவர். வேற யாருக்கும் அந்த அதிகாரத்தை தேவன் என்ன செய்யல, கொடுக்கல. ஏன்னா அவர் தான் நியாயாதிபதி. அப்போ நாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா நம்மேல் அவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார், நம்மேல் இரக்கத்தை ஊற்றுவார், நம்மேல் கிருபையை ஊற்றுவார். ஆனா கீழ்ப்படியாம போனா தேவனுடைய கோபாக்கனை துன்மார்க்கர் மேல் இறங்கும். அப்ப தேவன் நமக்கு என்ன பேர் வச்சிருவார்? துன்மார்க்கர். ஆகவே நமக்கு அந்த பேர் வேண்டாம், நம்ம நீதிமானாவே இருப்போம். ஹல்லேலூயா. நீதிமான் கம்பீர சத்தத்தோடு தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா. தாவீது தேவனை துதித்தது போல நாமும் தேவனை துதிக்கலாமா?